இல்ல நீ முடிப்போன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. முடிச்சிடும் ப்ரோ. அதான் ஒரு நிமிஷம், அது எதுல விட்டேன்? அதான் நீ எது கலகலப்பா பேசுறது முடிக்கும். கலகலப்பா இது இல்லடா, நீ உன்னை கிண்டல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. அதான் போதுப்பா, மதுரையில இருந்து வந்ததுக்கு நீ எவ்வளவு பண்ணுமோ பண்ணிட்ட. ஸ்பாட்டிஃபையும் அன்ஹாப்பி ஆகிட்ட, என்னையும் நீ வெறுப்பேத்திட்ட. we have wished for your better future வேணும்னு தான் நான் வந்து உங்கள்கிட்ட நீங்க திரும்ப வந்துட்டு எப்படி சொன்னீங்கன்னா எனக்கு புரியல. ஒரே கொஸ்டின், நீ அங்கேருந்து கேட்கவே இல்லையா? இன்னும் கேட்கவே இல்லைண்ணே. அவங்க மைக் வாங்க இங்கே வந்துட்டு என்ன இது அப்படிதானே, நான் மதுரையிலேருந்து வரேனே. ஐயோ சொல்லுப்பா தம்பி. ஹைப்பா. அலோர் கோயில் 18ஆம் படி கருப்பு போகும்போது பார்த்தேனே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. போன வருஷம் நவம்பர் மாதம் காந்தாரா படம் பார்த்தேன். எனக்கு வந்து அப்போ அவங்க ஒரு ஃபோக் டெய்ட்டி வச்சு படம் எடுக்கிறாங்க, நம்ம ஊரில் எவ்வளோ இருக்குது எடுக்க. அந்த காலத்தில் பார்த்தோன்னா பாளையத்தம்மன், அந்த அம்மன், இந்த அம்மன் வந்துருக்கும், கனெக்ட் ஆகாது அவ்வளோவா. சரி இந்த மாதிரி ஆடு உனக்கு நீ அந்த காலத்தில் பிறந்திருக்க மாட்டேன். ஆமாம் அது கேட்டுங்க என்ன நடந்துச்சுன்ட்டு. சரி ஓகே வந்து கருப்பு பார்த்தேன். கருப்பு நான் தேட்டரில் பார்க்கல, டைம் கிடைக்கல. சரி ஓகே அப்படின்ட்டு. அண்ணே இருங்க அண்ணே, கேட்டு இருக்கேன். சொல்லு அண்ணே சொல்லுப்பா. வந்து நான் ஹாட்ஸ்டார் இதில் வந்து ஆஸ்திரேலியாவா அமேசான் பிரைமில் வந்துச்சு. அதில் பார்த்து ஏதோ ஒன்றும் அண்ணே சரி குழப்பிட்டேன் ஏதோ ஒன்றும் அது பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சார் கரெக்டாக இருக்கு. அந்த கடைசி இது வந்து காந்தாரன் தான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்தேன்னு சொன்னீங்க. நானும் ஏன்னா எங்கள் ஊரில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அந்த கருப்புசாமி கெட்டப் வந்து எவ்வளவு அக்யூரேட்டாக இருக்க முடியுமோ இருந்துச்சு. ஓகே, அந்த எக்ஸ்ட்ராவா எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்காகவே ஒரு தனி நன்றி. இப்போ வந்து டைரக்டர் ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட், எப்பயுமே ஒரு டேரக்டர் வந்து பேட்டர்ன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்களே வீட்டில் விசேஷம் படம் முடிஞ்சதுக்கப்புறமா எப்பயோ சொல்லியிருப்பீங்க, நான் வந்து ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் அதான் மூக்குத்தி அம்மன் எடுத்துட்டு திரும்ப ஒரு காட் பேஸ்டு படம் எடுக்கணும்னு ஏன் தோணுச்சு? ஆர் எது உங்களை இது பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்பல எல்லாமே ஒரே படம் தான்டா. எல்கேஜி அரசியல், ஆன்மீகம், பொருளாதாரம், சமூக அறிவியல், நீதித்துறை, பொதுத்துறைன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ மாற்றி எடுக்கணும்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் இருந்து தோணுது அதுதான். அதுக்கப்புறம் நீ என்ன கேட்ட, ஏன் இப்படி எடுத்தேன் அதே மாதிரி எடுத்தேன்னு கேட்டியா? எனக்கு மூக்குத்தி அம்மன் வந்து நிறைய பேர் வந்து ஹாட் ஸ்டாரில் தான் வந்ததுனால ஹாட் ஸ்டாரில் தான் பார்த்தாங்க. ஆனால் தியேட்டரில் வந்து நீ அமேசானில் பார்த்தேன்னு சொன்ன பற்றியா? ஸோ அதனால தியேட்டரில் போய் பார்த்தா இதெல்லாம் மக்கள் ரசிப்பாங்களேன்னு சொல்லிட்டு தான் இன்னொரு வாட்டி எடுத்தோம். அதை ரசித்தாங்க. போதுப்பா, மதுரையிலேருந்து வந்ததுக்கு நீ எவ்வளோ பண்ணுமோ பண்ணிட்ட. ஸ்பாட்டிஃபையும் அன்ஹாப்பி ஆகிட்ட, என்னையும் நீ வெறுப்பேத்திட்ட. ஸ்பாட்டிஃபை பற்றி ஒன்று சொல்லணும். ஸ்பாட்டிஃபை பற்றி எதாவது நல்லதா சொல்லுப்பா. ஸ்பாட்டிஃபை இந்த என்னது வேலைக்கு அப்ளை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்ளை பண்ணுவாங்கன்னு சும்மா ஒரு மாதிரி பேனர் வந்துச்சு. நைட்டு தூங்க போகும்போது எப்பயுமே ஒரு 5 பாட்டு கேட்பேன், பாட்டு கேட்டால் தூங்குவேன். அப்போ டக்குன்னு பேனர் வந்துச்சு, பச்சை சட்டை ஆர்ஜே பாலாஜி வருகிறார் அப்படின்னு வந்துச்சு. சரி ஓகே நம்மளும் போட்டு வைப்போம். இப்போ இந்த லிங்க்டின் நௌக்கரிலாம் வருது இல்லை, கொடுப்போம். செலக்ட் ஜாபுக்கெல்லாம் அப்ளிகேஷன் சென்ட்னு கொடுப்போம்ல, அப்படியே கொடுத்துட்டேன். எப்படியும் கூப்பிட மாட்டாங்கன்னு நினச்சி தைரியமாக இருந்தேன். திடீர்னு பார்த்தா போன வாரம் மெசேஜ் வருது. அது பார்த்தா யாரோ ஒரு நார்த் நேம் சீதால் தத்தான் ஏதோ, சாரிங்க அவங்க பேர் தெரியல, தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அப்படி வந்துச்சு. இன்னும் நமக்கு யாரா இருந்து கூப்பிடுறது அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். கண்ணில் எடுக்கல, விட்டுட்டேன்னா திரும்ப கால் பண்ணல. அவங்க திரும்ப முதல் வாட்டி ஓகே சொல்லல, மெனக்கட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்பாட்டிஃபைலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கோம், நீங்கள் வரீங்களா அப்படின்ட்டு. That is the company, that is the list at Spotify. That's why Spotify is the leader of this world. So thanks for Spotify team. ஏன்னா நான் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங்க்கோ ஒரு இடத்துக்கோ போகிறது இங்கே தான். நௌக்கரிலையும் 18 வாட்டி போட்டேன், ரிஜெக்டட். லிங்க்டின்ல ஒரு 4 வாட்டி போட்டேன், ரிஜெக்டட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் Spotify team to have a great wow, you made their day buddy. Made that sure of course yeah. எனக்கு நான் நினச்சி பார்க்கல. என்ன எப்படியும் சரி எம்என்சிக்கெலாம் ஒரு வேர்டு இருக்கும், we are unconvinced that you have not selected, rejected. we have wished for your better future வேணும்னு தான் நான் வந்து உங்கள்கிட்ட போகிறேன். நீங்கள் திரும்ப வந்துட்டு எப்படி சொன்னீங்கன்னா எனக்கு புரியல. அதே இன்னொன்று வந்து நான் கொஞ்சம் நிறைய பேசுறேன், கவலைப்பட்டேன். சூப்பரா பேசுறேன் சார், கோச்சுக்கிறாங்க. சார்லாம் கோச்சுக்குமாயா, நீ பேசுறா. அதான் சார், அது என்னன்னா நான் வந்து இப்படி ஓப்பனாக பேசிடுவேன். அதனாலே வந்துட்டு நிறைய பேருக்கு கொஞ்சம் பேர் தான் எனக்கு பிடிக்கும். என்னையா பண்றடி சார்? என்ன பண்ற நீ? என்ன வேலை பண்ற? நான் வந்துட்டு இப்போ விளாண்டுட்டு இருக்கேன் சார். கிரிக்கெட் பிளேயரா நீ? ஆமாம். ஃபுல் டைமாவா? ஆமாம் சார். ஓ வா, எந்த டீம் விளையாடுற? இல்லை சார், சூப்பர் கிங்ஸ் அகாடமியில். ஓ, அந்த அகாடமியில் மதுரையில் இப்போ ஒரு அகாடமி இருக்குல்ல? இல்லை, நான் சென்னையில் இருக்கிற அகாடமியில். அதிலே நான் பேஸ் ஃப்ரம் மதுரை, பட் சென்னையில் வந்து விளையாடுறேன். சென்னையில் லீடிங். இதுவே பெரிய, நீங்கள் சொன்னீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் அதே பெரிய மேனிஃபெஸ்டேஷன். என்ன நடந்துச்சுன்னா 22லேருந்து சென்னை வரணும் ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கேன், நடக்க மாட்டேன்ருச்சு. அப்புறம் வந்துட்டு இப்போ போகாத கோயிலில் எங்கள் அம்மா அப்புறம் கஷ்டப்பட்டு போனாங்க. கடைசியாக வந்துட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் நடக்கும்னாங்க.
சரி அவங்க இஷ்டத்துக்கு போவோமே ஐஎம் ஏத்திஸ்ட் ஃபஸ்ட் அப்புறம் வந்துட்டு பார்த்தா 6வது வாரம் மட்டும் நடந்துருச்சு. டக்குன்னு நடந்துருச்சு. இன்னியா அவ்வளோ பவரா கடவுளுக்கு அப்படின்ட்டு சரி ஓகே ரைட் நம்மளும் கும்பிட்டுக்குருவோம் அப்படின்ட்டு தான் முருகனை கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். வாழ்த்துக்கள் நன்றி அப்படின்ட்டு பார்த்தா நடக்குது, எல்லாமே நடக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் தான். சென்னை வரணும்னு நினச்சேன், வந்தேன். கிரிக்கெட்டில் சேரணும்னு நினச்சேன், சேர்ந்தேன். விளாண்டுக்கிட்டு இருக்கேன், விளாடுவேன். எத்தனை இன்ஜுரி வந்தாலும் விளாடுவேன். என்ன கிண்டல் தான் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி கிண்டல்லாம் வந்துட்டு அதெல்லாம் தாண்டினீங்க? நீங்கள் எப்படி இப்போ ஆர்ஜியாக இருக்கும்போது இப்போ நீ கேள்விக்கு வந்திருக்க இப்போதான். அண்ணே நம்ம சுருக்கமாக பேசி பழக்கம் கிடையாது. சுருக்கமாக பேசினா புரியாது. அதான் கொஞ்சம் விரிவாரியாக பேசணும். நீ நல்லா பேசுன. ஆமாம் அதானே இருங்கண்ணே முதல்ல சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் ரொம்ப எமோஷனலாக பேசினாங்களா, கொஞ்சம் கலகலா. அண்ணே இப்போ நீ என்ன இருங்கண்ணே அப்படின்னா மரியாதை பாசமா மரியாதை அண்ணே என்ன அதானே எல்லாரும் ரொம்ப எமோஷனலாக பேசினாங்களா, சரி கலகலன்னு முடிப்போம்ட்டு கொஞ்சம் நல்லா நம்ம கடைசியாக பேசுவோம்ட்டு வந்தது. உங்களுக்கு ஓகே தானே, பிரச்சனை இல்லை இல்லை நீ முடிப்போன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. முடிச்சிடும் ப்ரோ. அண்ணா ஒரு நிமிஷம், நீ இவ்வளோ ஒன்றா கேட்டிருக்காரு, ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். அதுதான் அது எதில் விட்டேன். அதான் நீ எது கலகலப்பா பேசுறது பிடிக்கும். கலகலப்பா இது இல்லடா, நீ உன்னை கிண்டல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. அதானே நீங்க ஆர்ஜே ஆரம்பிச்சிருப்பீங்க. டக்குன்னு வந்துட்டு இப்போ ஒரு என்ன எதில் போனீங்க, காமெடினா நீங்க அப்போ கேட்டிருப்பாங்க எதுக்குறா விட்டு பறக்கதை காசப்படுற அப்படின்னு இருப்பாங்க. டக்குன்னு அங்கேருந்து ஒரு கொஞ்சம் இதானே திரும்ப கேட்டிருப்பாங்க காமெடினாவே பிடிச்சி போயிட்டு இருக்கே எதுக்கு உனக்கு ஆக்டர் அப்படின்னு இருப்பாங்க. டக்குன்னு அங்கே இருந்து சொல்றா இப்போ அதுதான் இப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது நீங்க எப்படி இது பண்ணீங்க? இப்போ நான் வந்துட்டு ஐஎம் BE கிராஜுவேட், ஐஎம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. நான் இப்படியும் பேச தெரியும். இப்படி அதாவது வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு லெவல் பை லெவல் போகும்போது மாற்றி பேசணுன்ற அளவுக்கு ஒரு இது இருக்குது. ஒரு என்னதான் இப்போ வந்துட்டு பொலைட்டாக பேசணும். ஹாய் ஐஎம் ஃப்ரம் பாத்குமார், ஐஎம் ஃப்ரம் திஸ் ஆக்சுவலி ஐஎம் அப்படின்ட்டு பேச முடியும். मुझे अभी मानता है ये सब कुछ को मेरा बात भी सुनता है இப்படின்னு பேசவும் முடியும். பட் வந்துட்டு இந்த ஒரிஜினாலிட்டியை வந்து மாற்ற முடியல என்னால். அதே பிரச்சனை. இப்போ நான் பேசுகிறேன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஊர்க்காரன்றாங்க. எனக்கு அதுவே ஒரு மாதிரி ஒரு ரேசிஸ்ட் டேர்ம் மாதிரி இருக்குது. எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. இப்போ நானாக இருக்கேன். கரெக்டு தானே? கரெக்டு தான். இப்போ இப்படி பேசணும்னா பிடிக்க மாட்டேங்குது. இதே அவங்க ஒரு மணிக்கு டேய் என்னடா உனக்கு பிரச்சனை இப்படின்னு பேசினா மட்டும் உங்களுக்கு பிடிக்குது. ஏன் அதான் எனக்கு தெரியல. இப்போ நான் ஒரிஜினலாக இருக்கிறதே பிடிக்க மாட்டேங்குது. நான் எவ்வளோ நாள் நடிச்சுன்னே இருக்க முடியும்? பார்த்தீங்களா, இப்போ அவங்கள மாதிரி பேசுகிறேன், அவங்கள மாதிரி பேசுனா ஓகேன்றுவாங்க. நீ ஏன்டா கயக்கன்ற, ஏன்டா கசகசன்ற, ஏன்டா பேசிக்கிட்டே இருக்க, ஏன்டா நிப்பாட்டவே மாட்டேன்ற, இதுதான் நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். கரெக்டான கேள்வி தான். ஆமாம் ஓகேப்பா, எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் போதும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக 2 இதை முடிச்சிடுறேன். ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நீ பண்ணல இது கரெக்டாக இப்போ ஆர்டர் சீக்வன்ஸாக வந்து கடைசி சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஓவர் ஷேர் பண்ணிடுறோம். இப்போ என் ரூம்மேட்டில் இருக்கேன் என் தம்பி. திடீர்னு நான் பேச ஆரம்பிச்சேன்னா நைட்டு 3 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருப்பேன். அவனை மனக்கட்டு கேட்பேன். இப்போ அவனுக்கு நான் மெய்யழகன் ஆகிட்டேன். இப்போ மெய்யழக உங்கள் மாதிரி என்ன மாதிரி ஆளுகளுக்கு இப்போ உங்களுக்குன்னு ஒரு மெய்யழகன் இருப்பாங்களா, அது யாரு? கரெக்டா? வேற ஏதாவது இருக்கா? வேற எதுவுமே இல்லைண்ணே. இதுதான் கேட்கணும்னு நினச்சேன். இன்னொரு சின்ன வருத்தம் என்னென்னா, கருப்பு படத்தை நீங்கள் மதுரையில் எடுத்துருக்கலாம், நல்லா செம்மையாக இருந்திருக்கும், இதாக இருந்திருக்கும். 7 கிணறுன்னு எங்கெங்கேயோ எடுத்துட்டீங்க. இப்போ காந்தாரா எப்படி அவங்களோட ரூரல் இடத்துல எடுத்தாங்களோ அவங்களோட ரூரல் கனெக்ட் ஆச்சு. இது நீங்கள் கொஞ்சம் ஒரு வெளியில் போய் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளோதான். இது நீங்கள் மதுரையில் ஆலூர் கோயில் பக்கத்தில் டக்குன்னு 18ஆம் படி கேட்டுக்கிட்ட வச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா மாசாக இருந்திருக்கும், கெத்தாக இருந்திருக்கும். அதுதான் கொஞ்சம் தவற விட்டுட்டீங்க. கண்டிப்பா 2வது பாட்டுலாம் இருக்குப்பா. நான் வந்து யோசிக்கிறேன். அதனால அந்த போர்ட்ல ஏதாவது எழுதியிருந்தேன். அதான் கருப்பு. சூப்பர். நீ சொன்னதை நான் யோசிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் வந்து நீ ரொம்ப நல்லா பேசின. அவருக்கு ஒரு வாட்டி கை தட்டிருங்க. ரொம்ப நல்லா பேசினாரு. என் பேரை இன்னும் சொல்லலண்ணே. சொல்லு. என் பேர் வந்து பரத்குமார். செகண்ட் திங் வந்து நீ பேசினது போதும். மைக் கொடுத்துறேன். என்னன்னு அவ்வளோ பேசுறேன். என் பேச்ச கேட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நான் கொஞ்சம் அப்பப்போ சாரி சார் ஐ ஹவ் டாக் டூ மச். சூப்பரா பேசினப்பா. தேங்க்யூ ஸோ மச். என்னப்பா சைடில் வந்து ஃபுட்பால் வச்சுருக்கிறா? அண்ணா ஒரு ரெக்வஸ்ட். சொல்லுமா. ஸோ நீங்கள் நிறைய ஸ்டோரி சொல்லியிருப்பீங்க. இப்போது நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்லணும். அந்த ஸ்டோரியில் ஒரு கேரக்டர், அதில் என் நேம் வச்சு சொல்லணும்னு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. நம்ம கிரிஞ்சி பண்ணக்கூடாது இல்ல. உன் பேர் என்ன சொல்லு? தனுஜா. கவிதா. தனுஜா என் தங்கச்சி பேருமா. என் தங்கச்சி பேர் வச்சு கிரிஞ்சா ஒரு கொஸ்டின் கேட்குறியே. இப்போ நான் 3 மணி நேரம் பேசினுக்கிறாங்க, ஸ்டோரி சொல்லணும், அதுல தனுஜான்னு சொல்லு. சின்னதா ஒரு ஸ்டோரி சொன்னீங்க. அந்த பொண்ணு அப்படியே வாங்க, அந்த மைக் வாங்க. கொஞ்ச நேரம் சொல்றமா, திடீர்னு சொன்னா தோணலமா, கிரியேட்டிவிட்டி வரலமா. சத்தியமா தெரியலமா. டயர்டா இருக்கு. தண்ணி எதுக்கு குச்சின்னு ரொம்ப தொண்டெல்லாம் தண்ணி வத்திடுச்சு. நான் அப்புறம் சொல்றேன் தனுஜா.
இது ஒரு கேள்வின்னு யோசிச்சுட்டு வந்து கேட்டு அடம் வேற பிடிக்கிற பத்தியா தொடிச்சா என்ன பண்ற நீ? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா ஒர்க் பண்ணுமா? ஓகே. வேற இந்த பக்கம் நாங்கள் கேட்கலாமா? யார் எங்கடா? நாங்கள் கேட்கலாமா? ஊருக்கே மைக் கொடுக்குறேன், நீ கேள்றா. ஹாய். ஹாய், மைசெல் ஃபர்ஹான். ஃபரான். ஹாய் ஃபரான். இது வரைக்கும் எனக்கு இந்த பச்சை சட்டை மஞ்சள் சட்டை இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஓ யூ ட்ரைங் அகைன். ஸ்ரீநிதி சி இஸ் ஆல்சோ ட்ரைங் டு பி கூல். இதுக்கப்புறம் லைக் வாட்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். வாட்சே ஒன்றால் பண்ண முடியாது, ஏன்னா இது நான் பேசுவேன் நீ கேட்ப. ஸ்பாட்டிஃபைல வாட்ச் பண்ணுவேன் நீ? கண்டிப்பாக இதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுவேன் நீ பண்ணுவேடா ஃபரான். கண்டிப்பாக கேட்கலாண்ணா. கேளு கேளு. பிகாஸ் ஃபேன். கமெண்ட்ரி மட்டும் விட்டுறாதீங்க. ஓகே ஃபரான், தேங்க்யூ. இது ராக்கிங். தேங்க்யூ ஃபரான். கிடையாது என்ன நீங்க எல்லாம் ஒரே குரூப்பா வந்து கிளம்பி மைக் வாங்குறீங்க, ப்ரோக்ராம் முடிச்சு விட பாக்குறானுங்க. சார் நீங்க கேளுங்க சார். இருமா இந்த இவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுங்க. ரொம்ப நேரமா உங்களை பார்த்துனே இருந்தேன். நான் ஆக்சுவலாக என் பேர் முத்து. முத்து. இந்த நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ நான் ரொம்ப நாளாக உங்கள் பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து ஒரு ஷூட்காக இங்கேருந்து கிளம்பி ராம்நாட் போகிறப்போ லிட்ரலாக ஒருத்தர் ஏதாவது சாங்ஸ்லாம் கேட்டு போர் அடிச்சிருச்சு போதா இன்ட்ரெஸ்டிங்காக போடுங்க அப்படின்றப்போ 4 நம்பருக்கு ஆரம்பித்து பச்சை சட்டை அட்ட ஸ்ட்ரெச் ஃபுல்லாக கேட்டாரா? 10 மணி நேரம் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அப்படியே ஸ்பெண்ட். ஐம் ரியலி சாரி, அந்த ஃப்ரெண்டு ஏ டு கோ த்ரூ திஸ். இல்லை பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் அவருக்காக நிறைய அவங்களோட பழைய கிராஸ்டாக்கெல்லாம் எடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் ஒன்று சொல்லணும் ஆக்சுவலாக, ப்ளஸ் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டும் இருக்குது. இந்த ஷோக்கு வர்றதுக்கு எவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னு தெரில. ஸோ செலக்டிவாக இங்கே ஒரு 300-400 பேர் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வர்றப்போ நல்ல மழை, ஒரு பெரிய பிளெஸிங் மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்துட்டோம், உங்களை பார்த்துட்டோம். ஸோ முடிவாக வந்து we feel like we are God chosen child. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவர் been very kind. தேங்க்யூ. நாளைக்கு என்னோட ஒய்ஃப்க்கு பர்த்டே. ஸோ உங்களுக்கு ஒரு சின்னதாக விஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்கள் ஒய்ஃப் பேர்? ஆர்ஜே இதழ். அவங்களும் ஆர்ஜே இதழ். இதழ். ஆர்ஜே இதழ், ஹாப்பி பர்த்டே. உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ ஸ்வீட்டாக இங்கே வந்து என்கிட்ட விஷயம்லாம் கேட்டு வாங்கிக்கிறாரு. ஹாப்பி பர்த்டே அண்ட் காட் பிளஸ் யூ. சந்தோஷமாக சேர்ந்து ஹாப்பியாக ரொம்ப வருஷம் வாழுங்கள். அவர் தான் எடுக்கிறாரு? இல்லை ஓ வீடியோலாம் எடுக்கல. அவர் வீடியோ எடுக்கிறாருங்க? இல்லை ஓ வீடியோ காலில். ஓ ஓகே சூப்பர். தேங்க்யூண்ணா. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. எங்கம்மா? இங்க ரொம்ப நேரமா மைக் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹலோ, ஐம் வர்ஷா. ஐம் ஒர்க்கிங் இன் பெங்களூர். இந்த ஷோக்காக உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். ஃப்ரம் பெங்களூரு? யா. அத பாருங்க, பெங்களூர் எங்கடா? திருநெல்வேலி. இங்க பாரு, நீ திருநெல்வேலி விசில் அடிக்கிற ஷோக்காக வந்தியானா? இல்ல, நான் இங்க தான் இருக்கேன். பாத்தியா, பெங்களூர்ல இருந்து அங்க ஹாரிஸ் ஜெயராஜ் கான்சர்ட் நடக்கும்போது கிளம்பி இங்க வந்திருக்காங்க. ஐம் ரியலி என்ஜாயிங் தி ஷோ. ஓ சூப்பர்மா, இது ஷோவாவே கன்சிடர் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ நீங்கள் இப்போ ஒரு சலூன் போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெக் சிங்கப்பூர் சலூனுக்கு போகிறீங்க ஹேர் கட் பண்ணுறதுக்காக. அங்கே ஹேர் கட்டில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஹேர் போச்சுன்னு ஃபீல் பண்ணுவீங்களா, இல்லை உங்கள் கான்ஃபிடன்ஸ் போச்சுன்னு ஃபீல் பண்ணுவீங்களா? இந்த சலூனுக்கு ஏன் போகணும்னு ஃபீல் பண்ணுவேன். லைக் வாட் இஸ் கான்ஃபிடன்ஸ் அக்கார்டிங் டு யூ? ஓகே அம்மா, இப்போ நீ என்ன ஒரு சலூனுக்கு போவீங்க, முடி வெட்டுவீங்க, ஒழுங்காக முடி வெட்டல, நீங்க ஃபீல் ஆமாம் அழுவேன், அசிங்கமாக திட்டுவேன் அவனை பிடிச்சி. ஹேர் போச்சுன்னு ஃபீல் பண்ணுவீங்களா, இல்லை கான்ஃபிடன்ஸ் போச்சுன்னு ஃபீல் பண்ணுவீங்க? ஹேர் போனதுனால கான்ஃபிடன்ஸ் போச்சுன்னு ஃபீல் பண்ணுவேன். அவனையே தொப்பி வாங்கி தர சொல்லுவேன். ஒழுங்காக எனக்கு தொப்பி வாங்கி கொடு அப்படி கேட்பேன். என்ன இந்த பெங்களூர்லேருந்து இதுக்காக வந்த நீ? என்ன இந்த கேஸ் எனக்கு வேற கொஸ்டின் கேளு, உனக்கு செகண்ட் சான்ஸ். வாட் இஸ் கான்ஃபிடன்ஸ்? வாட் இஸ் கான்ஃபிடன்ஸ்? வாவ், இட்ஸ் a better question, better frame question. சலூனை நீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், நானும் தான். சரி ஓகே. நகைச்சுவைக்காக சொன்னது. இந்நிகழ்ச்சியின் மூலம் யார் மனதையும் புண்படுவதற்கல்ல, அதையும் மீறி யார் மனதால் புரிந்துதான் பேசிக்லி ஃபண்டமெண்டலி சாரி. சரிம்மா, இப்போ எனக்கு வந்து ஹானஸ்டி தான் கான்ஃபிடன்ஸ். நான் செம நேர்மையாக இருப்பேன். அதனால் ரொம்ப தைரியமாக என்னால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். நான் என் ஃபேமிலிக்குள்ளேயோ வெளியிலையோ டிஸ்ஆனஸ்டாக இருந்த போதெல்லாம் பயந்துகிட்டே இருந்தேன். என்னால் நேரில் மூஞ்சியை பார்த்து பேசுகிறதுக்கே தயக்கமாக இருக்கும். த மொமெண்ட் ஐ ஸ்டார்ட் கரெக்டிங் மை மிஸ்டேக்ஸ் அண்ட் எனக்கு இன்டெகிரிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்றது எனக்கு எப்போ என் லைஃப்பில் வந்ததோ, ஐ ஸ்டார்டட் பிகமிங் கான்ஃபிடென்ட். இது எனக்கு நடந்து இப்போ நீங்கள் கேட்கும்போது தான் நான் as I speak I'm thinking I have not thought about this before. பட் எப்போ நான் செம்ம கான்ஃபிடென்ட் ஆனேன் அப்படின்னா, நான் எப்போ பயங்கர ஹானஸ்ட்டாக ஃபீல் பண்ணேனோ, ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு ஹைட், திஸ் இஸ் த பர்சன் தட் ஐ எம் டு எவ்ரி ஒன். ஸோ அப்போ எனக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகுது. எனக்கு செம்ம நான் முன்னாடி வந்து எல்லாருக்கூடயும் என்னால் தைரியமாக கண்ணை பார்த்து பேச முடியும். நான் எதுக்கும் பயப்பட தேவையில்லை.
யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பெரிய ஆள் இருக்காங்க அப்படின்னா ஐ ட்ரீட் them as ஈக்குவல் வித் நோ ஈகோ நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு them. எனக்கு யார்கிட்டயுமே வந்து ஏதாவது கெஞ்சி ஏமாற்றி போய் சொல்லி நடத்துக்கணும் அப்படி தோணாது. ஸோ ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஐ எம் ஹானஸ்ட். ஐ எம் வெரி ஹாப்பி பீயிங் ஹானஸ்ட். Thank you so much. Thank you so much for coming from Bangalore. Means a lot to me. Thank you so much.